ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செகண்ட் மேட்ச்சு ராயல் சேலஞ்ச் விச்சஸ் பட்டி இதில் டாஸ் முன்னா நரசிங்கம்பட்டி ஃபீல்டிங் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 bowler நினைக்கிறேன். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட்னா புஷ்பா ஷெய்னில் அழகு முதல் பாலே இன்சைடர்ல க்ளீன் போல்டோட இந்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நல்ல ஸ்டார்ட்டாகவே இருந்திருக்கு நரசிங்கம்பட்டிக்கு. அடுத்த பந்து ஸ்ட்ரைக்ல கரண் ஒரு பேட்ஸ்மேன் கிளாசிக்காக முதல் பந்தை எடுத்திருக்காங்க. லாங் ஆஃப்ல இருக்கு பவுண்டரி. அந்த முதல் பாலே 4 அடிச்சுமா வெல்கம் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டார்ட் கரண் வந்து 2 பேருமே பாசிட்டிவ் ஸ்டார்ட்டாக தான் இருந்திருக்கு. 2 பேத்துக்கும் மேட்ச் எப்படி அமைன்றதை பார்ப்போம். அடுத்த பந்து இந்த தடவை அவுட் சைட் ஏஜ் நல்ல ஸ்டார்ட் கூட அசத் டைரக்டாக இருந்தால் விக்கெட் இருந்திருக்கும். கண்டிப்பாக த்ரோக்கான ட்ரை சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் டைரக்டாக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட் சான்ஸ் இருந்திருக்கு. சிங்கிள் கிடச்சிருக்கு. இப்போ ஸ்டேக்கிங் இல்லை சரி அடுத்த பந்து இந்த தடவை இன்சைட் ஏஜ் கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. கீப்பர் கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. அடுத்த பந்து ஆப்டாக்கர்ல வித்தே கொடுக்காத பந்து வச்சு லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி எடுத்தாங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் மாதிரி நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள் லாஸ்ட் 2 இந்த தடவை ஷார்ட் பால் பேஸ் வைஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. குயிக் ரவுண்ட் டிராவலாக இருக்கு. மிடில் ஆஃப் இதோ கரண் பேட்டர் முதல் 6 நல்ல ஸ்டார்ட்டாக இருந்திருக்கு. பவர் பிளே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். கரண் பாலை எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. முதல் ஒரு முடியல 12 ஆடி இருக்காங்க. ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஒரு ஸ்டார்ட்னா சுமன் டிஎன் போலீஸ் சுமன் கேப்டன் செகண்ட் ஓவர் ஸ்கோர் ஷார்ட் பால் இந்த தடவையும் பேஸ் வைஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. தெளிவான கனெக்டிவ் இருந்திருக்கு. இதோ 6 மிடில் ஆஃப் த பேட்ல பட்டிருக்கு. ஸ்ரீ பேட்ல இருந்து வர முதல் 6 ஸ்ரீயோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். பேட்ஸ்மேனுக்கு சாதாரணமாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து பவுலர் கம்பேக் கொடுப்பாங்க பார்ப்போம். அடுத்த பந்து இந்த தடவையும் தெளிவான கனெக்ட் இருக்கு. ஸ்டார்ட்டுக்கு வந்தாங்க பேக் டு பேக் 6 அதுவும் 6 ஸ்ரீ பேட்ல 2வது காணிச்சுக்கிட்டு 2 பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக்ன்றதை பார்ப்போம். அடுத்த பந்து ஆல்ரெடி 2 பதிவு பண்ணியிருக்காங்க. காணிச்சுக்கிட்டு 3 பாயிண்ட் சாரி கேப்லையும் பவுண்டரி கிடைச்சிருக்காங்க. பவுண்டரி பேக் டு பேக் 2 6 ஒரு நாள தொடர்ந்து பதிவு பண்ணிருக்காங்க. கான்சிக்யூட்டிவா நல்ல இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. இந்த ஓவர்ல ஸ்ரீ போயிட்டு இருக்கு போட்டி பாப்போம். இன்னும் 3 பால் இருக்கு. இந்த தடவை நல்ல ஸ்லோயர் பால் பாக்ஸ்ல தெளிவாடி பந்து டாட் பால் கம் பேக்கிங் டெலிவரி ஒரு சிறந்த யாரின் ஓவர் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. இந்த தடவை மிட் விக்கெட் ரீஜன்ல தெரிஞ்சிட்டு போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் ரன் பார்ப்போம். நல்ல ஸ்டாப் மதன் லைன்ல யங்ஸ்டர் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் அலோவ் பண்ணிருக்காங்க. சிங்கிள் விக்கெட்டை கண்டிப்பாக சேவ் பண்ணி தான் வைப்பாங்க. நல்ல பேக் அப்பிங்க கார்த்தி. செகண்ட் லாஸ்ட் பால் இந்த தடவை பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. தப்பான பாலை கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் லெக் ரீஜியனில் அதுவும் 6 இந்த கரண் பேட்ல முதல் 6 இந்த இன்னிங்ஸில் இந்த ஓவரில் இன்னொரு முடிவில் 35 ஆடிருக்காங்க. 2 ஓவர் எக்ஸ்பென்சிவாகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இங்கே ராயல் ஸ்ட்ரைக்கர் ஸ்ரீ மற்றும் கரண் 2 பேருமே ரெஸ்பான்சிபிளாக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக உள்ள வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். யங்ஸ்டர் வசந்த் யங்ஸ்டர் முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அங்கே லாங் ஆடல சான்ஸ் ஃபார் ஆரான் பார்ப்போம். மிடில் ஆஃப் த பேட் 6 இதோ ஸ்ரீ பேட்ல இருந்துட்டு 3வது 6 இந்த டோர்னமெண்ட்ல ரெஸ்பான்ஸ் எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே ராயல் சேலஞ்சர்ஸ்க்கு கிட்ட இன்னிங்ஸும் ஃபயராக தான் இருக்கும். அங்கிட்டும் விக்கெட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து ஷார்ட் பால் தெளிவாக யூஸ் பண்ணி கட்டுக்கு டிஃபெண்டுக்கு போனாங்க. ஃபீல்டர் மிஸ் பண்ணி அதுவும் 2க்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். 2 மாதிரி இருக்கலாம். கிடைச்சிருக்கு. கொஞ்சம் லேசியாக இருந்திருக்காங்க 2 பேருமே. பந்து கண்டிப்பாக இந்த பார்ட்னர்ஷிப்பில் ஒரு விக்கெட் உடச்சா மட்டுமே ஸ்கோர் பாட்ட முடியும். இந்த தடவை சுவிட்ச் ஹிட்டில் டாஸ் பாலாக கனெக்ட் பண்ணி எடுத்து தான் விட்டாங்க. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். பவுண்டரி இதோ கரண் பேட்ல இருந்து முதல் பவுண்டரி இந்த ஓவரில் பாலுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே ரியாக்ட் பண்ணாங்க. திரும்பினதுக்கான பலன் கிடைச்சிருக்கு. அடுத்த பந்து செகண்ட்ல கரண் ஸ்டெப் அவுட் பண்ணி போட பார்த்து அப்டு ஆக்கிற தெளிவாக அடிச்சாங்க. பந்து வீசி டாட் பால் கம்பேக் இருக்கு எங்கே பவுலர்ட்ட இருந்து. அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஒரு சொல்லிட்டு ஹெலிகாப்டருக்கு போனாங்க. லாங் ஆஃபில் கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. புஷ்மானா கையிலேருந்து ரன்னிங் பிட்வீன் 2 ரன்னு கால் பண்ணியிருக்காங்க. ஒரு கேட்சை ட்ராப் பண்ண காரணத்தினால 2. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து இந்த தடவை தப்பான பால் ஃப்ளிக்கு போனாங்க. சரியான கனெக்ட் இல்லை. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் நிர்மல்னா டேரக்டாக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்திருக்கும். கண்டிப்பாக சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. வசந்த் இது வரைக்கும் 3 ஓவருமே 3 ஓவர் முடிவில் 49 ஆடி இருக்காங்க. ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஒத்தக்கடை புஷ்பா அவருக்கான செகண்ட் ஓவர். செகண்ட் கரண் இது வரைக்கும் வெல் செட்டில் பேட்ஸ்மேன். முதல் பாலே கட்டுக்கு போனாங்க. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் தரணி உடம்பு போட்டு தடுக்க பார்த்தாங்க. ஆனாலும் ஒரு பவுண்டரியை தடுத்து போட்டுருக்காங்க கூட சொல்லலாம். ரன்னிங் முடின்னு பார்ப்போம். 2 கிடச்சிடும். ரன்னிங் முடிவு ஈஸி 2 ரன். அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்துட்டாங்க. சரியான கனெக்ட் இருந்திருக்கு. மிடில் ஆஃப் த பேட் அங்கே மிட் விக்கெட் ரீஜன்ல
6. கரண் பேட்ல இருந்து முதல் 6 இந்த ஓவர்ல சரியான பனிஷ் இருந்திருக்கு. தப்பான பால கரெக்டா பனிஷ் பண்ணி டீசன்ட் பிளே விளையாடுறாங்க. இங்க பாலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரியாக்ட் பண்றாங்க ரெண்டு பேருமே, ஸ்ரீ மற்றும் கரண். அடுத்த பந்து இந்த தடவை அப் டு அக்கர்ல வித்தை கொடுக்காத பந்து வச்சு ஹெலிகாப்டருக்கு போனாங்க. கீழே தரையோட ஸ்டேட் டு ஃபீல்டர் கார்த்தி ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிளா கிடைக்கும். ரெண்டு பேருமே விக்கெட் எடுக்க யோசிப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் தெளிவா மிடில் ஆஃப் த பேட்லையும் போட்டுருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை நல்ல ஒரு லைனர்ல ஃபுல் பேக்ல டாட் பால மாத்தி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேஸ் பன்ஸ்பா போயிருக்கு. கம்பேக் கொடுப்பாங்க பாப்போம். போலிங் இல்ல நல்ல ஒரு லைனர்ல இருந்து இந்த தடவை மாடி காண நினைக்கிறேன். ஃபுல் பேக் லென்த்ல இழுத்து போடப்பட்ட பந்து நல்ல டேக்கன் கூட மதன் யங்ஸ்டர் கேட்ச் நல்லா அடிக்கல ஸ்ரீ தன்னோட விக்கெட்ல இருந்து ஆட்டம்ல இருந்து வெளியே. இப்போ 6 2 4 அடிச்சு. நெக்ஸ்ட் ஒன். அடுத்த பந்து ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் அப் டு அக்கர்ல வித்தை கொடுக்காத பந்து வச்சு தரையோட தரைய கேப்ல தான் போயிருக்கு. நல்லா ஸ்டாப் பண்ணி போட்டா சிங்கிள்ல கிடைக்கும். நல்லா ஸ்டாப் பண்ணியே போட்டுருக்காங்க. சிங்கிள் கிடைச்சிருக்கு. சிங்கிள் நல்ல ஒரு பந்து வீச்சு. அதான் சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க புஷ்பா. இதுல 5 ஓவர் முடியல 59 ஆடி இருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ். 6 ஓவர் ஸ்டார்ட்னா ரவீந்திரனா முதல் பாலே டாட் ஓவர் ஸ்டார்டிங்க. நல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. பாசிட்டிவ் ஸ்டார்டிங்க. கம்பேக் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். பவுலிங் அடுத்த பந்து ஏரி கமிட்டே நிற்கிறாங்க. இந்த தடவை பெரிய விஷயத்துக்கு போனாங்க. நல்ல ஸ்டாப்னு பார்த்தா பேக்கப் மிஸ் பண்ணி ஊண்டிக்கான வாய்ப்பா. நல்ல ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கப் இந்த தடவையும் மிஸ் பண்ணி கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். பவுண்டரி கிடந்திருக்கு. பவுண்டரி வெயிட் ப்ளஸ் 1 வந்து நோ பால் ப்ளஸ் 1 சாரி நோ பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். பெரிய விஷயத்துக்கு போனாங்க. கட்டுக்கு அவுட் சைட் எட்ஜ் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் மூட ரன்னிங் நல்ல சுழல் பந்து நல்ல ஒரு கம்பேக் போட்டுருக்காரு பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன். அடுத்த பந்து செங்கல ஃபரோஸ் நினைக்கிறேன். பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போகல நினைக்கிறேன். நல்ல டேக்கன் லைன்ல விக்கெட் முறையில் ஃபெரோஸ் லாஸ்ட் 2 நினைக்கிறேன். முதல் பாலே தரையோட தரையா லோட்டாஸா கனெக்ட் பண்ணி தள்ளியிருக்காங்க. ஸ்ட்ரிங்கில் மணி ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் நாகு ரன்னிங் அப்படின்னு பார்த்துருவோம். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் நல்ல மட்டை வீச்சு. ஓவர் அடுக்கிட்ட தீர்மானிக்கக்கூடிய பந்து ஏரி கமிட்டே நிற்கிறாங்க. டாஸ் பால் அதுக்கேற்ற மாதிரி போட்டாங்க. மிஸ்ஃபீல் பண்ணி பேக்கப் மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இங்கே பவுண்டரிக்கான வாய்ப்பாக பவுண்டரி எதுவும் போகலை. பால் ட்ராவல் ஆகாத காரணத்தினால 2 கிடைக்கும். நோ பால் நினைக்கிறேன். இந்த பால் ஈஸி டூ. ஸ்ட்ரிங்கில் கரண் ஆல்ரெடி வெல் செட்டில் பேட்ஸ்மேன். டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு த பாடி. கீப்பிங்கில் சுமனே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த இன்னிங்ஸையும் முடிச்சிருக்காங்க நரசிங்கம்பட்டி. 72 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க நரசிங்கம்பட்டி. 72 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா எம்எம்ஏ கார்த்தி முதல் பாலே குத்துனது நல்லாவே திரும்பி இருக்கு. டாட்டோட பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு இங்கே ராயல் சேலஞ்சர்ஸுக்கு. செகண்டில் கார்த்தி நான்சிங்கில் நிர்மல் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட்னா ஒரு முதல் பவர் பிளே ஒரு ஸ்டார்ட்னா கார்த்தி டு கார்த்தி செகண்ட் ஒன். இந்த தடவை குத்துனது நல்லாவே திரும்பி இருக்கு. பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவ் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க பவர் பிளேயர். அடுத்த பந்து மேட்ச் எப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது. டாஸ் பால் தரையோட தரைய கேப்பில் போயிருக்கு மிட் விக்கெட் ரீஜனில். ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர்னா கண்டிப்பாக சிங்கிள் தான் கிடைக்கும். ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் கரண்ட் சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கிங்கில் நிர்மல் செட்டியார்பட்டியோட சேர்ந்தார் நிர்மல் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரியான்னு பார்ப்போம். பவுண்டரி பேரு கண்டிப்பாக ஃப்ளாட்டாக போகிறாங்க. இதோ நிர்மல் பேட்ல இருந்து முதல் பவுண்டரி நீடர் பவுண்டரி தேவை இங்கே நரசிங்கம்பட்டிக்கு. அடுத்த பந்து குத்துறோம் நல்லாவே திரும்பிச்சு. ஃபுல்லாக வாட்ச் பண்ணி எடுத்தாங்க. மிட் விக்கெட் ரீஜனில் குயிக்கரா ட்ராவல் ஆயிருக்கு. இதோ நிர்மல் பேட்ல இருந்து முதல் 6 பேக் டு பேக் ஒரு 6 நாளை கன்சிக்யூட்டிவா பதிவு பண்ணியிருக்காங்க. முதல் 3 பாலை டாட்டா மாற்றி கொடுத்தாலும் இந்த 2 பாலை பவுண்டரிஸாக எடுத்து கொடுத்துருக்காங்க நிர்மல். நெக்ஸ்ட் ஒன். அடுத்த பந்து அகைன் பெரிய சுத்தலுக்கு தான் போனாங்க. ஸ்ட்ரைட் டு த பாடி அட்டாக். நல்ல ஒரு கம்பேக் பவுலர் கையில இருந்து ரன்னிங் முடியும் பாப்போம். கம்பேக்கிங் டெலிவரி டாட் பால். இதோட இந்த பவர் பிளே ஒரு முதல் ஓவர் முடியல 11 விக்கெட் இலக்காம 11 அடிச்சாங்க முதல் ஓவர்ல. ஸ்டார்ட்னா கனி செகண்ட் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே விலைக்கு போட்டப்பட்ட பந்து ஒயிடோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனாலும் கம்பேக் கொடுக்குற பவுலர் தான் கனி. நிறைய மேட்ச் பார்த்துருப்போம். திருப்பு முறையாக இருந்திருப்பாங்க நல்ல மேட்ச்லாம். நெக்ஸ்ட் ஒன். அடுத்த பந்து இந்த தடவை ஏரி கமிட்டே அப் டு ஆக்கரில் தெளிவான டாட் அங்கே சாரி ரொம்ப மெதுவாக ஓடியாந்துருக்காங்க. பாலுக்கு ரியாக்ட் ஆகி இங்கே ஈஸி வந்து இந்த தடவை அண்டரில் நல்ல ஒரு லைன் ஃபுல் பேக் லென்த்தில். ஆனாலும் கீப்பர் மிஸ் பண்ணி பின்னாடி குயிக்கராக போயிருக்கு. பைஸ் மூலியமாக கிராண்டரில் கிடைக்கும். நல்ல ஸ்டாப்னா இப்போது ரன்னிங் முடின்னு 2 கிடச்சிருக்கு. 2 அடுத்த பந்து
ஏரி கமிட் ஆகி டாஸ் பாலை பனிஷ் பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். கேப்லையும் போயிருக்கு. நல்ல ட்ரே இங்கே, ஆனால் பவுண்டரி கிடச்சிருக்கு. கார்த்திக் பேட்ல இருந்து முதல் பவுண்டரி. நல்ல ஸ்வீப் ஷாட் இங்கே கார்த்திக் பேட்ல இருந்து. அகைன் டாஸ் போல் சரியான கனெக்ட் இருக்கான்னு பார்ப்போம். தாண்டி இருக்கு. பேக் டு பேக் ஒரு 6 4 புடி பண்ணிருக்காங்க. 2 ஃபுல் டாஸ் பால கரெக்டாவே பனிஷ் பண்ணிருக்காங்க. மேட்ச் தகுந்த மாதிரி பால் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. சொல்லலாம் தப்பான பால மிஸ் பண்ணாம பண்ணிருக்காங்க கார்த்திக். லாஸ்ட் 2 இந்த ஓவரோட லாரேஸ் கடைசி 2 தரையோட தரையா கேப்ல தான் போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர்னு பார்ப்போம். தடுத்து போட்டா கண்டிப்பா சிங்கிளா தான் மாறும். தடுத்து போட்டுருக்காங்க. சிங்கிளும் கிடைச்சிருக்கு. சிங்கிள் நல்ல ஸ்டாப். அஸ்டன் மோர் அப் டு அக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டரான்னு பார்ப்போம். அங்கே ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் 1 நிமிஷம் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்த்துருவோம். சிங்கிள் கிடச்சி காட்டலாம். இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சுருக்காங்க. கனி ஓவருக்கு 44 ஆடணும். ஸ்டெகில் நிர்மல் முதல் பாலே அப் டு அக்கறை தெளிவாக எடுத்துருக்காங்க. மிடில் கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்புன்னு தான் நினைக்கிறேன். முதல் பாலே கிளியர் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஒரு 44 அப்படின்ற நேரத்தில் அடுத்த பந்து இந்த ஸ்லாட்டுக்கு தான் வந்தாங்க. ஆனாலும் தரையோட தரையாக போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டரான்னு பார்ப்போம். இந்த தடவை நல்ல ஸ்டாப்பிங்க லைனில் அழகு ராஜா ரன்னிங் முடிவு சிங்கிள் சிங்கிள். அடுத்த பந்து ஏரி கமிட்டாயி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. ஸ்லாட்டுக்கு வந்த பந்த வெளியே எடுத்துட்டாங்க. 6 இதோ கார்த்திக் பேட்ல முதல் 6 இந்த ஓவரில் 44 அப்படின்ற நேரத்தில் ஒரு 4 ஒரு 6 குவிக்கரா பதிவு பண்ணியிருக்காங்க. நிர்மல் மற்றும் கார்த்திக் நல்ல இன்னிங்ஸ் ஆடிக்காங்க. 2 பேருமே இது வரைக்கும் மேட்ச் எடுத்துட்டு போறாங்களான்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஏரி கமிட் ஆகி தரையோட தரைய கேப்பில் போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டரான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப் கூட கரண்ட் லைனில் நல்லா தடுத்து போட்ட கறந்தனால 1 தான் கிடச்சிருக்கு. அடுத்த பந்து கார்த்திக் டு நிர்மல் இது வரைக்கும் 2 பேத்துக்குமே பேட்டில் பட்டிருக்கு தெளிவாக. ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. மிட் விக்கெட் ரீஜனில் அள்ளி வெளியே எரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பவுண்டரிக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். பவுண்டரி ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்டரியாக மாறி இருக்கு. முக்கியமான நேரத்தில் ஒரு 4 வந்திருக்கு மிஸ்ஃபீல் மூலியமாக. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை விட்டு கட்டுக்கு போனாங்க. குவிக்கராக ஏமாற்றி தூக்கி போட்டிருக்காங்க. டாட் பவுல் கேம்பாக்கோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. கார்த்திக் 44 ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்து நரசிங்கம்பட்டி நல்லா ஸ்டார்ட்டாகவே இருந்திருக்கு. பாசிட்டிவ் ஸ்டார்ட் இங்கே 2 ஓவருக்கு இன்னும் கம்மியான ஸ்கோர் தான் ஆடணும். பேட்டை எடுத்துகிட்டு போகிற ஆடலாம் பார்ப்போம். ரெஸ்பான்சிபிளாக 4th அவுட் ஸ்டார்ட்னா மேட்சோட 4th அவுட் ஸ்டார்ட்னா அழகு ஸ்டெங்கிங்கில் கார்த்தி. இந்த தடவை முதல் பாலே ஸ்லோயராக ஏமாற்றி போட்டாங்க. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் மணி நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிளாக கிடச்சிருக்கு. நல்ல த்ரோ ஸ்டோன். அடுத்த பந்து ஸ்டேக்கில் நிர்மல் இந்த தடவையும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாங்க. ஆனாலும் ஸ்லோயராக வந்திருக்கு கொஞ்சம். ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் மணி அதே மீண்டும் ஒரு அருமையான பந்து வீச்சு டாமினேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ரன்னா கொடுத்து பேட்ஸ்மேன் ஹிட் அடிக்க விடாம. அடுத்த பந்து டாஸ் பால் பனிஷ் பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். அவுட் சைட் மாடிக்கலாம் நினைக்கிறேன். நல்ல டேக்கன் கூட விக்கெட் ஆட்டம் பண்ணது வெளியே. கார்த்தி இப்போ நல்லா ஆடி இந்த கார்த்தி ஆட்டம் பண்ணது வெளியே. மீதமுள்ள 9க்கு 26 பேட்ஸ்மேனா சும்மா நீங்கள் ஸ்டே கிளாஸ் ஒரு கொண்டு சும்மா. நெக்ஸ்ட் ஒன் 9க்கு 26 அப்படின்ற இடத்துல உள்ளே வந்திருக்காங்க. டாஸ் பால் அவுட் சைட் இங்கே நல்ல ஸ்டாப் கூட பாடியை போட்டு தடுத்தாங்க. சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் நோ பால் கொடுத்துருக்காங்க. இந்த பால் நோ பால் ஃப்ரீ பால் நிர்மலுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நிர்மல் ஃப்ரீ பாலை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் மேட்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. பவுலிங் எல்லாம் கம்பேக் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். அழகு நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்துட்டாங்க. கரெக்டாக மிடில் ஆஃப் த பேட்டிங் தான் நினைக்கிறேன். ஃப்ரீ பாலை கரெக்டாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. நிர்மல் இங்கே முக்கியமான நேரத்தில் ஒரு 6 கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த பந்து இந்த தடவை அப் டு அக்கரில் அவுட் சைட் ஏஜ் சரியான கனெக்ட் இல்லை. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் நல்ல ஃபீல்டு கூட சிங்கிளாக கிடச்சிருக்கு. சிங்கிள் வெளியே இழுத்து போடப்பட்ட பந்து ஒய்டு. லாஸ்ட் ஒன் மோர் ரிபவுல் அகைன் ஸ்டேக்கிங்கில் சுமன் இந்த பால் தான் மேட்ச் பாலாக நினைக்கிறேன். குயிக்கராக வந்திருக்கு. டாட் போல் அட்லாஸ் சீனியரோட இந்த ஓவர் மேட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச்சில் டெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். 6க்கு 16 ஸ்டேக்கிங்கில் வெல் செட்டில்டு பேட்ஸ்மேன் நிர்மல் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பவுலிங் எல்லாம் செல்லாம் நினைக்கிறேன். மேட்ச் ஓவர் ஃபர்ஸ்ட் போல் 6க்கு 16 முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்திருக்காங்க. தெரிச்சிட்டு போயிருக்கு. லாங் ஆனில் பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்டரியாக மாறி இருக்கு. 5க்கு 12 மேட்சை முதல் பாலே திருப்பு 3 ஆக்கியிருக்காங்க. 5க்கு 12 முதல் பாலே பேட்டிங்க்கு சாதாரணமாக கொண்டு போனாங்க. இந்த தடவை தப்பான பால் ஒயிட். 5க்கு 11 இன்னும் மேட்ச்ல லைஃப் இருக்கு. அடுத்த பந்து ரீபவுல் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. குயிக்கரா ஏறி மறிச்சிருந்தா கண்டிப்பா மறிச்சிருக்கலாம். தெளிவா பாக்ஸ்ல அடிக்கப்பட்ட பந்து டாட் பால். 4க்கு 11 பிரதமல 4க்கு 11 மேட்ச் எப்போ வேணா மாறும். இந்த பால் கூட தரையோட தரையா தான் பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப் கரண்ட் ரன்னிங் பிட்வீன் நல்ல ஒரு த்ரோங்க கீப்பர் எண்ட்ல நல்ல த்ரோ இங்க பிடிச்சு வச்சிருந்தா கண்டிப்பா கிட்ட வந்துருக்கும் நினைக்கிறேன். டைரக்ட் எதிர்பார்த்து நின்னு ரெண்டா மாதிரி இருக்கு. ஈஸி 2 மீதமுள்ள 3க்கு 9
3க்கு 9 கையிலிருந்து மேட்ச் ஆன் பிரஷர். 2 பேத்துக்குமே பிரஷர். 2 பால் சேவா போட்டா தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். 3க்கு 9 டாஸ் பால் பனிஷ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மிடில் ஆஃப் த பேட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சான்ஸ் ஃபார் 6 மீதமல்ல 2க்கு 3 மேட்சை எடுத்து வந்திருக்காங்க கூட சொல்லலாம். க்ளோஸா வந்திருக்கு ஆனாலும் சொல்ல முடியாது மேட்சை பத்தி. கண்டிப்பா 2 பால்ல மேட்ச் என்ன வேணா மாறும். நம்மள 2க்கு 3 இந்த தடவை தெளிவா எக்ஸ்ட்ரா கவர்ல தெரிச்சிட்டு போயிருக்கு. பவுண்டரியும் கிடைச்சிருக்கு. அட்லாஸ்ட் இந்த பிக் ஷாட்டோட இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க. நரசிம்மட்டி நல்ல சேசிங்காவே இருந்திருக்கு 2 பேருக்கு இடையில. வெல் பிளே நரசிம்மட்டி. நிர்மல்